தொடர்ந்து உபதவிசாளர் தமிழ்நாட்டுக்கு நன்றியை கொடுக்கொண்டு பிரதேச அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனர் வழங்கப்படும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அனைவருக்கும் இப்பொழுது பிரதேச வைத்தியர் நிகழ்வு தொடர்பான அறக்கட்டளை சார்பினருக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ இந்த ஊர்ல பிறந்தவர்ன்றதுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நினைப்போட தொடங்கினான். ஆனா பிறகு இந்த ஊரே என்ன இழுத்து போட்டது. என் மனைவியே இந்த ஊர்ல இருந்து எடுக்க வேண்டும் என்ற அடுத்த ஒரு அங்கலாய்ப்பு வந்து அதுவும் நிறைவேறி பல குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்போது நான் விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த ஊர்ல ஒரு அங்கமாக வந்து விட்டேன். அதற்கு கடவுள் செய்த துணையும் நீங்கள் எல்லாரும் செய்த உதவிகளும் தான் காரணம். அதை மறக்க முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒன்றுதான் இருக்கிறது இப்போதைக்கு. நீங்கள் எல்லாருமே கவலைப்படுற முக்கியமான விஷயம் இந்த வைத்தியசாலையை இந்த ஊர்ல இருக்கிறவ சரியாக பயன்படுத்த முடியவில்லை என்பதுதான். அதுக்கு முக்கியமான காரணமாக அவர்கள் சொல்கின்ற அந்த தூரம் என்றது நீங்கள் சொன்னாலும் அந்த காலத்தில் நடந்து வந்தவே. ஆனால் இப்ப
எல்லாமே மாறிவிட்டது தானே. அவை யோசிக்கிறது எங்க நாங்கள் ஈஸியாக நல்ல கேர் எடுக்கலாம்ன்றது தான் யோசிப்பினமே தவிர இதை பயன்படுத்தணும் என்று யோசிக்க மாட்டேன். அதுக்கு நாங்கள் ஒரு 3 வருடத்துக்கு முதல்ல நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஒன்றாக நாங்கள் கதைத்தோம். அந்த நேரத்துல பஞ்சலிங்கம் ஐயா அவர்களும் இருந்தார். இப்ப இறந்து போய்விட்டார். அவர் நான் இறந்ததும் இந்த வைத்தியசாலையில தான். யூகேல இருந்து வந்து திருவிழா ஒன்றுக்கு நின்ற நேரத்துல கதைக்கக்கூடிய இருந்தது. அப்ப நாங்கள் எல்லாம் யோசித்து என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கூடுதலான பேஷண்ட் எமர்ஜென்சிக்காக வரும், கிளினிக்குக்காக வரும். இந்த 2 பேஷண்டையும் நாங்கள் பாக்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு இடத்தை இந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஏதோ மெயின் ரோட் அடியில தெரிவு செய்து ஒரு சின்ன பில்டிங்கை போட்டு இந்த வைத்தியசாலையோட இணைஞ்ச ஒரு பில்டிங்கா வச்சுக்கொண்டு அங்க பார்த்துட்டு அட்மிட் பண்றாக்களை இங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதை வடிவாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. மேலுமாக என்றால் நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்தால் இது செய்ய முடியாது என்று இல்லை, செய்ய முடியும். ஒரு இடம் ஒன்றை தெரிவு செய்து இந்த ஹாஸ்பிட்டல் கிட்டவாம இருக்கிற நேரம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமாக இருந்தால் எமர்ஜென்சி யூனிட்டையும் ஓபிடியையும் அங்க வச்சுக்கண்டு அங்க பேஷண்ட்களை தெரிவு செய்து அது இரவு பகல் வேலை செய்யும், பகல்ல ஓபிடி கிளினிக் நடக்கும். தெரிவு செய்து அட்மிஷன் தேவையான பேஷண்ட்ஸை மன்னிக்கணும் இங்க அட்மிட் பண்ணி வந்து பார்க்குற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தினமாக இருந்தால் அது கூடுதலாக பயன்படுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே நேரம் இங்க மாத்திரமில்ல கன பேஷண்ட் மாதிரி 9வது நடந்து பேஷண்ட் கூட அதுல இறங்கி சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்றும் நான் நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சியை போட்டு பார்ப்போம், இதுல ஒரு உறுதிமொழி எடுப்போம், அதை செய்வோம் என்று சொல்லி. அது நான் நினைக்கிறேன் செலவு என்றதை விட அதன் பயன்பாடு கூடுதலாக இருக்கும். இவன் இந்த மிஷின் கூட அந்த இடத்துல வைக்கப்பட்டு கூடுதலாக ஆட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.